உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வருஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, வெளிநாட்டில் வாழும் உறவுகள் உங்களுக்கான புதிய செய்திகள் உடனுக்குடன் வந்து அப்டேட் செய்யப்படும். ஸோ அந்த வகையில உங்களுக்கு அவசரமா பாஸ்போர்ட் எடுக்கணுமா? இந்த பாஸ்போர்ட் எடுக்கிற விஷயத்துல பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கடந்த ஒரு சில மாதங்களாக மக்கள் பெரிதுமே வந்து பெரும் பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கு. வரிசையில நிக்கிறாங்க. 1 நாள் நைட் இருக்கிறாங்க. 2 நாள், 3 4 இப்படி ஒரு கிழமையா வந்து அந்த கடவுச்சீட்டு எடுப்பதற்காக பத்திரமுல்லையில் இருக்கின்ற அந்த அலுவலகத்துக்கு முன்பு இருப்பதை வந்து நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே நேரம் ஒரு சில அங்கிருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு சில கம்ப்ளைண்ட்டும் பண்றாங்க. என்னன்னு சொன்னா காசு கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு கிடைச்சிருது. அதாவது காசு வச்சிருக்கிறவங்களுக்கு கிடைச்சிருது. எப்படியோ ஏதோ ஒரு வகையில எடுத்துடுறாங்க. அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்டும் வருது. நைட்டுக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க அதுக்கு முன்பாக அந்த பத்திரமுல்லையில் இருக்கின்ற கடவுச்சீட்டு அந்த அலுவலகத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய பேர் வந்து கூட்டமா இருக்கிறாங்க. விடிய காலையில அவர்களை வந்து வேற இடத்துக்கு ஏன்னா வெளியில காட்டாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா உண்மையில சொல்ல போனா பார்த்தீங்கன்னு சொன்னாக்க கூட்டம் வந்து அதிகமாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த நண்பர்களும் பார்த்தீங்கன்னா கடவுச்சீட்டு எடுக்கிறதுல ரொம்ப சிக்கல். அவங்களுக்கு வேலை கிடைச்சும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்னுமே வந்து அவங்க எப்போ அப்பாயின்மெண்ட் டேட் கொடுத்துருக்காங்கன்னா போன வருஷம் அதாவது 2024ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் போய் அவருக்கு பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு டேட்டு கொடுத்துருக்காங்க. 2025ஆம் ஆண்டு மார்ச் மாசத்துல தான் அவங்களுக்கு வந்து டேட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னு சொன்னாங்க கடந்த கடந்த அரசாங்கத்துல அந்த அரசாங்கம் இருக்கும் பொழுது இப்பொழுது இருக்கின்ற அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னு சொன்னாக்க கடவுச்சீட்டு நாங்கெல்லாம் வந்தா பாஸ்போர்ட் உடனுக்குடன் தருவதற்கான ஏற்பாடுகளை வந்து அதுக்கு முன்னெடுப்போம் அப்படின்லாம் சொன்னதை வந்து நம்ம நிறைய நிறைய கோரிக்கைகள் வச்சாங்க. ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முன்ன உள்ள கவர்மெண்ட்ல கூட பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 7,000 கடவுச்சீட்டு 6,000 கடவுச்சீட்டு வரைக்கும் கொடுத்தாங்க. ஒரே நாளில் போய் எவ்வளோ கியூவா இருந்தாலும் அந்த நாள்லயே நின்று எடுக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஆனா இப்பொழுது புதிய கடவுச்சீட்டு மாறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க இன்னும் சிக்கல் பார்த்தீங்கன்னா 6 மாசம் 4 மாசம் அப்படி டைம் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு அவசரமாக கடவுச்சீட்டு தேவை அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் விளங்கப்படுத்த போறேன். நீங்க வந்து பணிப்பெண்ணாக போறீங்களோ அல்லது ஒரு கம்பெனியில வந்து நிறுவனத்துல உங்களுக்கு வேலை கிடைச்சா அப்படியா இருந்தா உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் லெட்டரோ அல்லது இமெயிலோ இப்போ நீங்க ஹவுஸ்மேடாக உங்களுக்கு போகணும். உங்களோட யாரோ ஒருத்தர் வந்து வெளியில இருந்து உங்களுக்கு உதவி பண்றாங்க. உங்க நண்பர்கள் மூலியமாக அல்லது உங்களுடைய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு வைங்க. இப்போ ஏஜென்ட் மூலியமாக நீங்க போறீங்கன்னா அங்க உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம்னா அவங்க ஒரு லெட்டர் கொடுப்பாங்க. இப்போ நான் சொல்றது வந்து உறவினர்கள் மூலியமாக நண்பர்கள் மூலியமாக உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருச்சு அல்ல நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்க வீட்டு பணிப்பெண்ணாக போறீங்கன்னு சொன்னாக்கா அந்த வீட்டில இருந்து ஒரு இமெயிலோ அல்லது கடிதமோ உங்களோட பேரை போட்டு இவங்களை வந்து நாங்க எங்க வீட்டுக்கு வேலைக்கு எடுக்கிறோம். ஸோ இவங்களுக்கு உடனே எங்களுக்கு பாஸ்போர்ட்டை நீங்க அனுப்புங்க அப்படின்னா நீங்க அந்த லெட்டரையும் அப்படி இல்லாட்டி கம்பெனியில ஒருத்தருக்கு வேலை கிடைச்சிருக்கா இருந்தா ஓப்பர் லெட்டர் உங்களுடைய பெயரை போட்டு இவரை நாங்க வந்து இந்த ஜொப்புக்காக செலக்ட் பண்ணியிருக்கிறோம். உடனே வந்து எங்களுக்கு இந்த டேட்டுக்குள்ள நீங்க பாஸ்போர்ட்டை அனுப்புங்க அப்படின்னு ஒரு லெட்டரை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க வந்து பத்திரமுல்லையில் இருக்கிற ஒரு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு அவசரமா செஞ்சு கொடுக்குற ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. நீங்க அங்க போய் அவங்க கிட்ட நீங்க காட்டினீங்கன்னு சொன்னாக்க அதை அவங்க கன்ஃபார்ம் வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அன்றைய டேட்லயோ அல்லது ஒரு 2-3 நாட்களுக்குள்ளேயோ உங்களுக்கு கடவுச்சீட்டு பெறுவதற்கான அனைத்து வேலைகளும் நடக்கும். அது வந்து நடக்குது, கட்டாயமாக நடக்குது. ஸோ உங்களுக்கு அவசரமா தேவையா இருந்தா நீங்க வந்து இப்படி பண்ணிக்கிங்க. அதே நேரம் ஏதாவது வேற மாதிரி பண்ண போயிடாதீங்க. அதாவது உங்க நண்பரை வச்சு ஒரு லெட்டர் எழுதி அனுப்பி அப்ப திரும்ப அவங்க வெரிஃபை பண்றப்ப உங்களுக்கு சிக்கலாகும். ஸோ உங்களுக்கு உண்மையாலும் வேலை கிடைச்சிச்சுன்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரெடி பண்ணிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கான கடவுச்சீட்டு நீங்க ஒரே நாள்ல பெற்றுக்கொள்ளப்படும். ஓகே. ஸோ இது போல இன்னும் ஏதாவது அப்டேட் செய்தி இருந்தால் உடனுக்குடன் நாங்கள் உங்களுக்கு தாரோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.